மகளிர் சந்திப்பு என்ற தலைப்பில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிரோட்டமாக திகழ்கின்ற சொந்த உறவுகளுக்கு மேலான என் ஆர்வம் மகளிரின் சகோதரர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியுடைய தலைவர் சுபா தீனதயாளன் அவர்களே, சொல்லுகின்ற பணியை தான் சார்ந்திருக்கின்ற தொண்டரணிக்கும் தாய் கழகமாம் கழகத்திற்கும் வலு சேர்க்கின்ற வகையில் துல்லியமாக பணிகளை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் படைத்த என் ஆரிய சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, நிகழ்வுகளை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்பு வெறும் பொறுப்பிலே இருந்தவர்களை சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாத்திரம் 18 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக பெண்களை உருவாக்கிக் கொண்ட மாண்புமிகு கழக தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பிற்கினிய புனிதவதி எத்ராசன் அவர்களே, சுகாதார நிலைக்குழுவுடைய தலைவரும் மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளருமாகிய அன்பிற்கினிய சாந்தகுமாரி அவர்களே, மண்டல குழுவுடைய தலைவர் அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய நிர்மலா அவர்களே, காவல்துறை வீரராகவன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், கொளத்தூர் பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய ஸ்ரீதரி அவர்களே, சீனியர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாவூத் பி அவர்களே, எப்போதும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிற யோகப்பிரியா அவர்களே, அன்பிற்கினிய அமுதா அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கு இனிய சாரதா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற கொளத்தூர் பகுதியை சார்ந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பொற்கொடி அவர்களே, சுதா அவர்களே, உமா அவர்களே, நம்முடைய திருவிக்கா நகர் பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ரமணி அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, வெள்ளிவாக்கம் பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய லதா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சுமதி அவர்களே, அன்பிற்கினிய முசாஃபர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி தானே என்று ஒதுங்கி நிற்காமல் உடனிருந்து பணியாற்றி இருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய வேலு அவர்களே, சட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய மொய்தீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வடிவமைப்பை ஏற்படுத்தி தந்த மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் தம்பி வானவில் விஜய் அவர்களே, மாவட்ட மகளிருடைய மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அருமை தம்பி லோகேஷ் அவர்களே, என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய KS ரவிச்சந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய மக்கள் நலப் பணியில் தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே, எல்லா மாவட்டத்துக்கும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சேர இருக்க மாட்டாங்க. நம்ம மாவட்டத்துக்கு மட்டும்தான் 3 நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சேர இருக்காங்க. TR அம்பத்தூர், நம்முடைய திருவிக்கா நகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தொகுதியான கொளத்தூர் தொகுதி அன்பிற்கினிய கலாநிதி வீராசாமி அவர்கள், நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் பெரும்பூர், துறைமுகம், வெள்ளிவாக்கம் என்று 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமைக்குரிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம் என்பதை கோரிக்கை காட்ட நிகழ்ச்சியில் இறுதியாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக
நம்முடைய மாவட்டத்திற்கு வருகின்ற போதெல்லாம் புன்னகை பூத்த முகத்தோடு உள்ளார்ந்த அன்போடு நாம் அழைக்கின்ற நேரமெல்லாம் எனக்கு முன்னால் பல அடமொழிகளை அவர்களுக்கு வைத்தார்கள். ஒருவர் சிங்கப்பெண் என்றார், ஒருவர் புரட்சி பெண் என்றார், ஒருவர் புதுமை பெண் என்றார். இப்படி பெண்குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அந்த இனிய கனிமொழி எம்பி அவர்களை பிரச்சனைகள் என்றால் தன்னால் முடிந்தளவு உதவிக்கு ஓடோடி வருகின்ற, துன்பப்படுகின்ற நேரத்தில் துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற நல்ல மனப்பக்குவமாக பெற்றிருக்கின்ற அந்த இனிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களையும் பலத்த கடவுளோடு இன்னும் பலத்த கடவுளோடு அவர்களை இன்னும் பலத்த கடவுளோடு எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முதலில் பேசிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் நல்லதொரு செயல் வீரர், இப்பொழுதுதான் அவர் நல்லதொரு பேச்சாளர் என்று அடுத்து பேசிய சுதா தீனதயாளன் அவரும் படப்படப்போடு இருப்பார். இப்பொழுதும் ஆளுநர் விருதி எடுத்துக்கொண்ட பணியை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு அவரும் நிகழ்ச்சி சிறந்ததொரு சொற்பொழிவையாற்றி பேச்சாளர் வரிசையில் தன்னையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய இசாப்பூர் அவர்கள் அவர் ஒரு தனி வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் இந்த இயக்கத்திற்கு அவ்வப்போது மேடைகள் கிடைக்கின்ற போதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய புகழ் பாடுகின்ற மற்றும் ஒரு சிறந்த பேச்சாளர் நம்முடைய இசாப்பூர் அவர்கள். எனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி, வெறும் ஆண்கள் தான் முழங்கிக் கொண்டிருந்த இந்த மேடையில் கிழக்கு மாவட்டத்தில் பெண்களும் இன்றைக்கு சரியாக சமமாக மனதார வரவேற்கின்றேன். நம்முடைய அருமையம்மா கனிமொழி அவர்களுக்கு கோடிட்டு காட்டுவது, பல மாவட்டங்களில் ஆண்கள் தான் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள், ஆண்களுக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைவருமே தனித்தனியாக எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் தானாக நடத்துகின்ற வல்லமை பெற்ற பெண்களை இந்த மாவட்டம் உருவாக்கி காட்டியிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிகாலை 5 மணிக்கு ரயில் நிலையத்திற்கு தலைவரை வரவேற்க வர வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இரவு கடைசி ட்ரெயினாக வருகின்ற ரயில் நிலையத்திற்கு இரவு 12 மணிக்கு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்க வேண்டும் என்றாலும் சரி, முன்னின்று வரவேற்கின்ற கூட்டம் மகளிர் கூட்டம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கின்றேன். அந்த அளவிற்கு மாவட்ட கழகம் முழுமையாக நம்பியிருக்கின்ற ஒரு அணி நம்முடைய மாவட்டத்தில் உண்டு என்றால் அது மகளிர் அணியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் என்னை கேட்டார்கள், மகளிர்களுக்குத்தான் அந்த மாவட்டங்களில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலேயே ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு செய்கிறீர்களே, ஏன் தனியாக இவர்களுக்கு ஒரு சிறப்பு என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் என்று. ஆம், நான் அவர்களிடம் சொன்னது, சிறப்புக்குரியவர்கள் என்பதால் தான் சிறப்பான ஒரு தனி நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நம்முடைய மேயர் அவர்களுடைய பெயரை விட்டுவிட்டேன். பேசுகின்ற போது மேயர் அப்பாஸ்தானத்திலிருந்து இன்று எடுத்துக் கூறினார். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் வயது அந்த அடிப்படையில் அண்ணன்களாக, தம்பிகளாக, அப்பாக்களாகத்தான் நாங்கள் அனைத்து மகளிரின் சகோதரிகளையும் பார்க்கின்றோம். என்னை அப்பா என்று அழைத்த மேயர் அவர்கள் இனி அவருக்கு சேர்கின்றதை எல்லாம் என்னிடம் தந்து விடுவார்கள் என்று சொல்கிறேன். என்கிட்ட ஒன்றும் சொத்து இல்லை, மேயருக்கு பங்கு கொடுக்குறது என் சொத்தை நீங்க தான் எல்லாருமே. மடியிலே கனமில்லை என்பதால் தான்
மாண்புமிகு தமிழக முதல்வரால் சுட்டிக்காட்டுகின்ற திசையிலும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அது ஆளுகின்ற பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, தினம் தினம் இங்கே பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் அண்ணாமலை என்றாலும் சரி, உறுதியாக நீங்கள் இருப்பதற்கு என்னாலும் தயங்காத கூட்டம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் என்று கூறி, எந்த ஒரு நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றதோ அந்த நாடு சிறந்த நிலையிலே இருக்கும். எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்திற்கு மகளிர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதோ அந்த இயக்கம் தலை சிறந்த இயக்கமாக இருக்கும். ஒரு இயக்கத்திற்கே அப்படி என்றால் தமிழகத்திலே இருக்கின்ற தாய் குலங்களுக்கு வாரி வழங்குகின்ற திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற தமிழக அரசு இந்த ஆட்சி கொண்டு வருகின்ற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை. ஒரு ஆணிடம் ஒரு செய்தியை சொன்னால் அது 4 பேர்களுக்கு அந்த செய்தி பரவதற்கு 4 நாட்கள் ஆகும். ஆனால் ஒரு பெண்ணிடம் ஒரு செய்தியை சொன்னால் அடுத்த 10 நிமிடத்தில் 10 பேருக்கு அந்த செய்தி பரவுகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ததென்றாலும் சரி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன்களை வாரி வழங்க வங்கிகளுக்கு உத்தரவிட்டதென்றாலும் சரி, 5 சவரனுக்கு குறைவாக நகைக்கடன் அடகு வைத்திருந்த நகைகளை விடுவித்ததென்றாலும் சரி, பஸ்ஸிலே இலவச பயணம் என்றாலும் சரி, மாநகராட்சி அரசு பள்ளியிலே படித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கியது என்றாலும் சரி, மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்ததென்றாலும் சரி, இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆவலை உங்களிடம் தெரியப்படுத்தி மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. மதியம் பணிக்கு சென்ற கணவன்மார்கள் திரும்பி வருவார்கள். பள்ளிக்கு சென்ற குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும். வீட்டிலே இருக்கின்ற மாமியார் மாமனார் வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மதிய மாத்திரை மருந்துகள் வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு பணிகள் இருந்தாலும் இயக்கத்தின் பணிதான் தலையாய பணி என்று வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த திருநாள் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு நடைபெறுகின்ற நிகழ்ச்சி அல்ல. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய மகளிர்களை எப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளாக ஊக்கப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறி, தலைவர் அவர்கள் ஆட்சியில் அனைவரும் ஆனந்தம் பொங்க புன்னகையோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு இல்லாமல் செய்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய தீர்வு ஒரு திருநாள் வாழ்த்துக்கள்.